மின்னோட்டம் ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னூட்டங்களின் இயக்கமே மின்னோட்டமாகும். மின்னோட்டத்துக்கு டெஃபினிஷன் இதுதான். ஒரு கடத்தி அப்படின்னா பிராக்கெட்டில் தாமிர கம்பின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா எடுத்துக்காட்டா தாமிர கம்பி எடுத்துக்கலாம். ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னூட்டங்கள், இந்த இடத்துல மின்னூட்டம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான்ஸை சொல்கிறாங்க. இயக்கமே மின்னோட்டம் எனப்படும். இப்போ ஒரு தாமிர கம்பி எடுத்துக்கிறோம். அந்த கம்பியில் இந்த எலக்ட்ரான்களுடைய நகர்வு இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்களுடைய இயக்கம், இதை பற்றி சொல்கிறது தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மின்னோட்டத்துக்கான டெஃபினிஷன். ஒரு கால்வாய் வழியாக ஓடும் நீரை போல அல்லது உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும் காற்றினை போல எலக்ட்ரான்கள் கடத்தியின் வழியாக பாய்ந்து செல்வதை மின்னோட்டம் என்கிறோம். எப்படின்னா, இப்போ ஒரு கால்வாய் இருக்கு, அந்த கால்வாயை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே தண்ணி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி. இல்லைன்னா காற்று அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்த நோக்கி காற்று அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் கடத்தியில் பாய்ந்து போகிறது. அப்படி பாய்ந்து போகிறத தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் நேர்முனையிலிருந்து குறைந்த மின்னழுத்தம் இருக்கும் எதிர்முனை நோக்கி இருக்கும். இப்போது இந்த மின்னோட்டத்தோட திசை எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியில் நம்ம கரண்ட்டு கொடுக்கும்போது, ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்கள் மூவ் ஆகிற திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மின்னோட்டம் எப்படி இருக்கும்னா, எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சைடில் இருந்து எதிர் மின்னழுத்தம் இருக்கிற பகுதியிலிருந்து எலக்ட்ரான்களோட நகர்வு இருக்கும். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டானா மின்னோட்டத்தோட நகர்வு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சைடில் இருந்து இருக்கும். நேர்மின்னழுத்தம் மின்னோட்டம் எப்படி இருக்கும்னா, நேர்மின்னழுத்தம் கொண்ட முனையிலிருந்து நேர்மின் முனையிலிருந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்ட எதிர்மின் முனை வரைக்கும் அதை நோக்கி போகிறது தான் இந்த மின்னோட்டத்தோட திசை. இதனை படம் 4.1 விளக்குகிறது. மேலே படம் பாருங்களேன். படம் 4.1 எலக்ட்ரான் ஓட்டம். இதில் ஒரு செல்லு இருக்குது, அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அந்த செல்லில் ஒரு கம்பியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எலக்ட்ரான் பாயும் திசைன்னு என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ்லேருந்து இந்த டைரக்ஷனில் தான் எலக்ட்ரான் பாயுது. ஆனால் கரண்ட் எங்கேருந்து வருது, பாசிட்டிவ்லேருந்து. எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் சைடு, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கரண்ட் வருது. ஸோ இதுதான் மின்னோட்டம் பாயும் திசை. மின்னோட்டம்னா அப்படின்றது இதுதான். மின்னோட்டத்தின் வரையறை. மின்னோட்டம் I என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்னோட்டத்தை நம்ம எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சம்ஸ் எல்லாம் போடும்போது ஷார்ட் ஃபார்மில் எழுதும் போதும் கேபிட்டல் லெட்டர் I அப்படின்ற லெட்டரில் தான் மின்னோட்டத்தை நாம் மென்ஷன் பண்ணுவோம். கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் மின்னோட்டத்துக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் மின்னோட்டம் எனப்படுகிறது. அதாவது ஓரலகு நேரத்தில் கடத்தியின் ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரலகு நேரம், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு செகண்டுன்னு எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. ஓரலகு நேரத்தில் கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதியை, அதாவது கடத்தியின், இப்போ ஒரு தாமிர கம்பி இருக்குது, அதில் நடுவில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதி. நடுவில் ஒரு ஸ்லைஸு. அந்த குறுக்குவெட்டு பகுதியில் எவ்வளோ மின்னோட்டம், ஒரு செகண்டில் அந்த குறுக்குவெட்டு பகுதியில் எவ்வளோ மின்னூட்டம் போகுது அப்படின்றத சொல்கிறது தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெஃபினிஷன். ஓரலகு நேரத்தில் கடத்தியின் ஒரு குறுக்குவெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டமாகும். ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதி வழியாக Q அளவு மின்னூட்டம் T காலத்தில் கடந்து சென்றால் அதில் பாயும் மின்னோட்டமானது. இதில் மின்னூட்டத்தை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா கேபிட்டல் லெட்டர் Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டைம், காலத்தை என்னன்னு மென்ஷன் பண்ணுறோன்னா T அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ மின்னோட்டம்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு லெட்டர் சொன்னோம், கேபிட்டல் Iன்னு சொன்னோம். ஸோ I = Q/T. மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு கடத்தியோட குறுக்குவெட்டு பகுதியில் மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ மின்னூட்டம் போகுதுன்றதை மெஷர் பண்ணுறது தான் மின்னோட்டம். I = Q/T அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் கூட போடுவோம். ஸோ I = Q/T அப்படின்றது கரண்ட்டுக்கான ஃபார்முலா. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. இப்போது மின்னோட்டம்னா என்னன்னு பார்த்தோம், அதோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்க்கலாம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர்.
இதை வந்து நம்ம என்ன அலகுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஆம்பியர் அப்படின்ற எஸ்ஐ அலகுகளால் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என வரையறை செய்யப்படுகிறது. ஆக்சுவலாக இது என்னன்னா 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன் தான் இது. இல்லைன்னா இந்த மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர்ன்றதோட ஓகே, அதுக்கு அடுத்தது இருக்கிறது ஃபுல்லாகவே 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன். 1 ஆம்பியர் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு இதுதான் ஆன்சர். ஒரு கூலும் மின்னூட்டம், அதாவது அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கூலும் அளவுக்கு ஒரு வினாடி நேரத்தில், ஒரே ஒரு வினாடி நேரத்தில் அந்த கடத்தியோட ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பரப்பு, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தாமிர கம்பி இருக்குன்னா அதை நடுவில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்லைஸு பகுதி வழியாக கடந்து செல்லும் போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. அப்படி ஏதோ ஒரு ஸ்லைஸில் ஒரு குறுக்குவெட்டு பகுதியில் ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா அங்கே எவ்வளோ மின்னோட்டம் பாயுதோ அப்போ பாயிற மின்னோட்டத்தோட அளவை வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நாம் வரையறை செய்கிறோம். இதை ஃபார்முலாவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை வினாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பியர்ன்றது மின்னோட்டத்தோட அலகு, கூலும் அப்படின்றது வந்து சார்ஜ் மின்னூட்டத்தை மெஷர் பண்ணுறது, வினாடிங்கிறது வந்து காலம் டைமை மெஷர் பண்ணுறது. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலாவுக்கு கீழே ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். தீர்க்கப்பட்ட கணக்கு 1. 12 கூலும் மின்னூட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? இப்போது ஒரு மின்விளக்கு இருக்குது, ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டில் 12 கூலும் மின்னூட்டம் 5 வினாடிக்கு போகுதான். அப்போது அங்கே மின்னோட்டம் எவ்வளோன்றது கொஷின். இப்போ மின்னூட்டத்துக்கு என்னது? Q. அப்போது Q எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 கூலும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 வினாடி சொல்லியிருக்காங்க. இப்போது மின்னோட்டத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? எனவே மின்னோட்டம் I is equal to Q/T. Qவோட வேல்யூவையும் Tயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 12 டிவைடட் பை 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 1 5 5, மேலே 2 5 10, மிச்சம் 2 இருக்கும். புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தணுன்னா 20. அப்போது 4 5 20. அப்போது 2.4ன்னு கிடைக்குமா? அப்போது இந்த கொஷினில் ஐயோட வேல்யூ மின்னோட்டம் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா அந்த மின்விளக்கில் பாயிற மின்னோட்டம் எவ்வளவா இருந்திருக்கும்னா 2.4 ஆம்பியர் அளவுக்கான மின்னோட்டம் அந்த மின்விளக்கின் வழியாக பாஞ்சிருக்கும் அப்படின்ற ஆன்சரை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.